வணக்கம். ரேஷன் அட்டைக்கு வெளியான மிகவும் முக்கியமான அறிவிப்பு. பொங்கலுக்கு 2000 ரூபாய் கொடுக்கும் தமிழக அரசு யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று வெளியான அதிர்ச்சியான தகவல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் ரூபாய் 1000 ரொக்கம், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு கரும்பு வழங்கப்படுகிறது. மகளிரின் உரிமை தொகை 1000 ரூபாய் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே ஜனவரி 10ஆம் தேதி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகை தமிழர் சொந்த பந்தங்களுடன் சொந்த ஊருக்கு வந்து ஆட்டம் பாட்டத்துடன் வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றனர். இந்நிலையில் பொதுமக்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 கிலோ கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் ரொக்கம் ரேஷன் கடையில் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் ரேஷன் கடை மூலமாக ரொக்கமாக வழங்கப்பட்டது. ஆனால் இந்த முறை மத்திய மற்றும் மாநில அரசுகள் அனைவருக்குமே 1000 ரூபாய் வழங்க திட்டமிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதே போல மகளிரின் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி குடும்ப தலைவின் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படுகிறது. அந்த வகையில் ஜனவரி மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே, அதாவது ஜனவரி 11, 12 ஆகிய தேதிகளில் சனி, ஞாயிறு வார விடுமுறை வந்து விடுவதால் மகளிரின் உரிமை தொகை ஜனவரி 10ஆம் தேதி வர வைக்கப்படும் என கூறப்படுகிறது. எனவே அரசு வழங்கும் மகளிரின் உரிமை தொகை 1000 மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு 1000 இரண்டையும் சேர்த்து 2000 ரூபாய் கிடைக்கும். இதனால் பொதுமக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு சொல்லலாம். இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.